ட்ரம்ப்புக்கு ஆணவமும் அலங்காரமும் முத்தி போச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் பைத்தியம் பிடிச்சி வச்சுன்னு தான் சொல்லணும். உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடையும் உருண்டை இழுத்து அவங்களோட அமைதியை கெடுத்து, மக்களினோட நிம்மதியை கெடுத்து, வாழ்வாதாரத்தை கெடுத்து, இப்படி ஒவ்வொரு முறையும் நான் அமைதிக்கான தூதுகள்னு சொல்லிட்டு உடனே போய் போர ஆரம்பிக்கிறதையும் தாக்குதல் நடத்துறதையும் வழக்கமா கொண்டிருக்கிற ட்ரம்ப் கடைசியா ஈரான்கிட்ட போய் உருண்டை இழுத்து வெளியே வர முடியாம மாட்டிட்டு முடிக்கிறத நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அவங்களுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அனுப்பி விட்டுட்டு சத்தம் இல்லாம அந்த சிக்கிக்கிட்ட தன்னுடைய போர்க்கப்பல்ல ஹார்மோஸ் நீரிணை வழியா வெளியே கொண்டு வரக்கான முயற்சியை ட்ரம்பின் நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. ஆனா இதை எப்படியோ கண்டுபிடித்த ஈரானின் IRGC நேரடியாக மிரட்டல் விடுத்தது, எச்சரிக்கை விடுத்தது. அதை தொடர்ந்து அவங்க வந்த பாதையை திரும்பி இந்திய பெருங்கல் வழியாக எங்க இருந்தாங்களோ திரும்பி குறிப்பிட்டானுங்க. இந்த அசிங்கம் நிறைய பேத்துக்கு வெளியே தெரியாது. இதையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ அடுத்து யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா, உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர், உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக கருதக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றப்படக்கூடிய போப்பாண்டவர் லியோகிட்ட இந்த ட்ரம்ப் உரண்டை எடுத்திருக்கான். திரும்பி என்னன்னா, அளவில் இதுவரை கண்டிராத ஒரு புதுவித யுத்தத்தை அந்த ட்ரம்ப் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உலக வல்லரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறுபக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் லியோ. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் இப்ப வார்த்தை யுத்தம் போயிட்டு இருக்குது. அதாவது நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு லியோ ஒரு பக்கம் முழங்குறாரு. அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கத்தை சீட்டிட்டு இருக்காரு. ஆக வாடிகனுக்கும் விலை மாடிக்கும் இடையில வார்த்தை போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. சரி, யார் இந்த லியோ? உலக வரலாற்றிலேயே அமெரிக்க மண்ணில் பிறந்த ஒருவர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரானது உலகையே வியக்க வச்சது. சிகாகோவில் பிறந்த லியோ சின்ன வயதிலேயே சமூக நீதிக்காக போராடக்கூடியவர். சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் தான் தற்போதைய போப்பாண்டவர் இருக்கக்கூடிய லியோ. வாண்டிகள் நடந்த ஒரு திருச்சபை பிரார்த்தனை கூட்டத்துல ஒரு செய்திய அங்குள்ள மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. அது என்னன்னா, போர்களை நடத்துபவர்கள் தங்களை சர்வ வல்லமை படைத்தவர்கள் நடத்திட்டு அந்த மாயிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகத்தை நேரடியாகவே குற்றம் சாட்டுறாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஆயுதங்களை விட அமைதிக்கு வலிமை அதிகம் அப்படின்னு அவர் ஒரு அறைகோள் கொடுக்கிறாரு. அந்த அறைகோள் வாஷிங்டன், மொத்தம் அமெரிக்கா, இப்படி எல்லாத்தையும் அதிர்வலை உண்டாக்குது. இதுக்கு தனது பாணியிலேயே இந்த அறையிருக்கிற ட்ரம்ப் பதில் சொல்றாப்புல. லியோ ஒரு இடதுசாரி சித்தாந்தங்களை கொண்ட அரசியல்வாதி போல செயல்படுறாரு, பேசுறாரு. நீங்க அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு மிரட்டும் விதமா ட்ரம்ப் மிரட்டல் விடுக்கிறாரு. மேற்கொண்டு இன்னொன்னு என்ன பண்றாப்புல அந்த ட்ரம்ப், உலகத்தை மீட்க வந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி உலகையை மீட்க வந்த மீட்பர் என்பது போன்ற சர்ச்சைக்குரிய பக்கப்படத்தை சோசியல் மீடியால ட்ரம்ப் வெளியிடுறாரு. போப் நற்செய்தியை உணர முடியாத நிலையில் உள்ள ட்ரம்ப் எனக்கு அரசியல் முத்திரை குத்துறாரு. இருந்தாலும் உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டும், அநியாயங்களை எதிர்த்து பேசணும், அதுக்கு குரல் கொடுக்கணுங்கிறது என்னோட கடமை அப்படின்னு இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்தை கடுமையா கண்டிக்கிறாரு. இந்த இனப்படுகொலையும் அவர் கண்டிக்கிறாரு. இதுக்குதான் ட்ரம்புக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இவர் தான் உலகை மீட்க வந்த மீட்பறான், அடி சேர்ப்பாளர் நாய.